வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்மி ஃபோனில் இருக்கக்கூடிய தீம்ஸ் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணி நம்மளோட மொபைலில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா தீம் ஸ்டோரில் ஒரு சில தீம்லாம் அவைலபிளாக இருக்காது. அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபைலாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வர பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து வேறு வீடியோ பண்ணலாம். இல்லை தீம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்பயுமே வந்து ஒரு தீமை ரிவ்யூ பண்ணனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அந்த லிங்க்கை ஜஸ்ட்டாக வந்து டேப் பண்ணி ஏதோ உங்கள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இந்த தீமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த தீம் எப்படி இருக்குது, இதோட டிசைன் என்ன, இதோட டவுன்லோட் லிங்க்கு, இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த தீமில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த தீமை நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த தீம் சைஸ் என்ன, இதோட நேம் என்ன, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இந்த நேமை ஜஸ்ட் வந்து எப்பயுமே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து அஃபிஷியல் தீம் ஸ்டோர் லிங்க் வந்து கொடுப்பேன். ஒரு சில ஃபைலில் நமக்கு வந்து தீம் ஸ்டோர் வந்து கிடைக்காது. அதோட டவுன்லோட் லிங்க் மட்டும் ஃபைலாக வந்து கொடுப்பேன். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த தீம் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தீம் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆன பிறகு ஜஸ்ட்டு அந்த தீமை உங்களோட மொபைலில் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃபைல்ஸ் 2 அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வந்து அந்த தீம் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சிப் ஃபைலாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த தீமை வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து மூவிஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் வந்து ஒரு ஃபோல்டராக கன்வெர்ட் ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா MTS ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதே போல் உங்களுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து MIUI Theme Editor அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படின்னு இருக்கும். ப்ரௌஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த MIUI தீம் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மூவிஸ் ஃபோல்டரில் சூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த தீம் நேம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த தீம் ஃபைல் MTSZ அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. தென் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. இது போல் ஒரு சில ஆட்ஸ் வரும் இந்த ஆப்பில், அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நேமை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நேமை வந்து காப்பி பண்ணியிருந்தால அந்த நேமை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அதே நேமை நான் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபினிஷ் அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த தீமை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டால் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. தென் தீம் ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தீம் ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை டேப் பண்ணுங்கள். இந்த இடத்துல தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளை மீ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அப்ளை மீயை சூஸ் பண்ணிவிட்டு இந்த தீமை வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தீம் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து உங்கள் தீமை வந்து ஆட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இதே போல் தான் நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு தீம் ஃபைலை உங்களோட மொபைலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான MIUI எடிட்டர் ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி தீம் நேமை வந்து காப்பி பண்ண சொல்லியிருந்தேன். அந்த தீம் நேமை வந்து காப்பி பண்ணி சர்ச் பண்ணாவே அந்த தீம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஒரு சில டைம்லாம் ஒரு சில தீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக தீம் ஸ்டோரில் இருக்காது. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி தீமை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில தீமுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதோட டேரக்ட் லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு தீமை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். க்ரோம் ப்ரௌசர் அதே போல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த தீமை பற்றி ரிவ்யூ வந்து இதில் வந்து பண்ணியிருப்போம். இந்த தீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்டு, ஃபைல் நேம் எல்லாமே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தீம் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இதை டேப் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் தீம்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தீமை உங்களோட மொபைல்லேயே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் நண்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இதுபோல் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.